இது வந்து மினிமலிஸ்டோட 0.3% ரெட்டினால் சீரம். இது பியூட்டி ஆஃப் ஜோஷியானோட ஐ சீரம். இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அசடம் க்ரீமி என்ற ட்ரெட்டினாயின் ஆயின்மெண்ட் இல்லை. ஸோ வந்து இதை ட்ரெட்டினாயின் ஆயின்மெண்ட்டாக அசியூம் பண்ணிக்கோங்க. சாரி ஃபார் தட். இப்போ டெர்மட்டாலஜிஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்டி ஏஜிங் ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த சீரத்திலிருந்து தான் ஸ்டார்ட் பண்ண சொல்லுவாங்க. அதாவது ரெட்டினால் சீரம் RETINOL இந்த சீரத்திலிருந்து தான் ஸ்டார்ட் பண்ண சொல்லுவாங்க. இதை நம்ம ஸ்கின்ல போடும்போது இது எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற RETINOL இந்த ரெட்டினால் இன்க்ரீடியன்ட் வந்து ரெட்டினால் ஆர் ரெட்டினால்டிஹைடாக வந்து கன்வெர்ட் ஆகும். சரிங்களா? RETINAL ஆர் ரெட்டினால்டிஹைடாக வந்து கன்வெர்ட் ஆகும். அதுதான் வந்து பியூட்டி ஆஃப் ஜோஷியான் ஐ சீரமில் இருக்குது. இந்த ரெட்டினால்டிஹைட் பார்த்தீங்கன்னா ரெட்டினாயிக் ஆசிடாக கன்வெர்ட் ஆகும். இந்த ரெட்டினாயிக் ஆசிட் தான் பார்த்தீங்கன்னா ட்ரெட்டினாயின் ஆயின்மெண்ட்டில் இருக்குது. ஸோ நம்ம இந்த சீரம் யூஸ் பண்ணும்போது அதில் இருக்கிற ரெட்டினால் வந்து 2 ஸ்டெப் கன்வெர்ட் ஆகி ரெட்டினாயிக் ஆசிடாக வந்து நம்ம ஸ்கின்ல வந்து போய் ஒர்க் ஆகி ரிங்கிள்ஸு பிக்மெண்டேஷன் ஆக்னி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணும். ஸோ ஒர்க் ஆகுறது கடைசி ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ரெட்டினாயிக் ஆசிட் தான். அது வந்து ட்ரெட்டினாயின் ஆயின்மெண்ட்டில் இருக்குது. ஸோ நீங்கள் நினைக்கலாம் அப்போது நான் வந்து இந்த ஆயின்மெண்ட்டே நான் ஸ்ட்ரைட்டாக யூஸ் பண்ணலாமே, எதுக்கு வந்து இது நான் யூஸ் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஜென்டில், இது வந்து இதை விட ஸ்ட்ராங்கு, இது வந்து இதை விட ஸ்ட்ராங்கு. ஸோ நீங்கள் இது யூஸ் பண்ணாமல் இது யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்கின்னால் டாலரேட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் இந்த ரெட்டினாலும் ரெட்டினால்டிஹைடும் யூஸ் பண்ணாமல் ரெட்டினாயிக் ஆசிட் இருக்கிற ட்ரெட்டினாயின் ஆயின்மெண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்கின்னால் சுத்தமாகவே டாலரேட் பண்ண முடியாது. இந்த சீரம் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வர இரிட்டேஷன் இல்லை ட்ரைனஸ் இல்லை பர்ஜிங் ஆகட்டும் ஒரு சில பேத்துக்கு வராது. ஒரு சில பேத்துக்கு ரொம்ப மைல்டாக வந்தாலும் அவங்களுக்கு வந்து பெரியர் ரிலீஃப் மாய்ஸ்சரைசர் வந்து பெரியர் ரிப்பேர் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து அது வராமலே நம்மளால் ப்ரிவென்ட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அதனால தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போது ரெட்டினால் வந்து சீரம் வந்து அதாவது இந்த சீரம் வந்து யார் யூஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ரிங்கிள்ஸ் வந்து வருது அப்படின்னா நீங்கள் அப்போது ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போது ஸ்டார்ட் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப் கன்வெர்ட் ஆகி ஒரு 40 இயர்ஸ்க்கு மேலே நீங்கள் ட்ரெட்டினாயின் ஆயின்மெண்ட் வந்து யூஸ் பண்ணாலே போதும். நீங்கள் இந்த 3 ப்ராடக்ட்டில் என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் நீங்கள் உங்கள் ஓன் ரிஸ்கில் தான் வந்து ட்ரை பண்ண போகிறீங்க. ஸோ 3லையுமே வந்து சைட் எஃபெக்ட்ஸ் வந்து இருக்கும். சைட் எஃபெக்ட்ஸ் மீன்ஸ் இரிட்டேஷன், ட்ரைனஸ் இல்லை பர்ஜிங்ன்றது இருக்கும். இந்த சீரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த சீரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ரெட்டினால் ஆர் ரெட்டினால்டிஹைட் ரெட்டினாயிக் ஆசிடோட டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த ரெட்டினால்டிஹைடில் வேறு ப்ராடக்ட் ரெக்கமெண்டேஷனோ இல்லை உங்களுக்கு ஏஜ் வைஸ் அதாவது 20s 30s 40s இப்படி வந்து உங்களுக்கு ஆன்டி ஏஜிங் ரொட்டீன் வேணும்னாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.